எப்படி தொடங்குறாருன்னா, உன் வனாந்தரம் வறண்ட நிலம் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில யாருக்கு இந்த ஆசீர்வாதம்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்னென்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத கீழே இருந்து நம்மளை மேலே கொண்டு போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குமாமா? ஆனந்த களிப்புடன் பாடுவாங்க, சியோனுக்கு வருவாங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க. ஒண்ணு. அடுத்து கர்த்தரால் நீங்க மீட்கப்பட்டிருந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கிறது இல்லையாமா? சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் இருப்பதில்லை, அங்கே என்ன செய்யாதா? காணப்படாது. மீட்கப்பட்டவர்களே அங்கே நடப்பாங்க. அடுத்து அங்கே அந்த பாதை எந்த பாதையா இருக்குமாமா? பெரும் பாதையா இருக்கும். அந்த பாதை எப்படி இருக்குமாமா? பெரும் பாதை. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அந்த மீட்கப்பட்ட கூட்டம் அல்லது அந்த பெரும் பாதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன நடக்குமாமா? வெட்டாந்தரையெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெட்டாந்தரையெல்லாம் என்னவா மாறும்? நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க. வெட்டாந்தரையில என்னவா மாறும்? தண்ணீர் தடாகமாக மாறும். அடுத்து நீரூற்றுகள் உண்டாயிருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்த வேத வசனம், நீங்கள் மானை போல குதிப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மானை போல என்ன செய்வீங்க? குதிப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க மீட்கப்பட்ட கூட்டம் அந்த பெரும்பாதைக்குள்ள வந்துட்டீங்க. பெரும்பாதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வனாந்தரம் எல்லாம் அல்லது தண்ணீர் தடாகமாக மாறும். அடுத்து வாசிக்கிறோம், முடங்கி கிடந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் நல்லா கறந்தட்டுமா? மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார், மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஆமா, முடங்கி கிடக்கிற நீங்கள் மானை போல நீங்க என்ன செய்வீங்க? குதிப்பீர்கள் என்று சொல்றாரு. அடுத்து ஊமையன் நாவு எப்படி ஆமா கெம்பீருக்கு, வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அடுத்து நீங்க இப்படி எழும்பனால அடுத்த மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லுவீங்களாமா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, இனி பயப்படாதீங்கன்னா அடுத்த மனிதர்களை எழுப்புற அளவுக்கு மீட்கப்பட்ட உங்களை கர்த்தர் மாற்ற போறா. மீட்கப்பட்ட உங்களை கர்த்தர் எப்படி மாற்றப்பட்டார்னா, ஒருவேளை ஏன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை, ஏன் பிரச்சனை பெரும் பிரச்சனை நீங்க நினைச்சீங்க, இல்ல கர்த்தர் என்ன சொல்றார்னா, மீட்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் மாறினபடினாலே அல்லது மீட்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் மாறினபடினாலே அல்லது பெரும் பாதைக்குள் வந்தபடினாலே அடுத்தவர்களை எழுப்புற அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். நல்லா கறந்துட்டுமா. அடுத்து உங்க தளர்ந்த கைகள் எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? திடப்படுத்தீங்க. அதெல்லாம் சொல்றாரு.